ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். வாவ்! ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கம் என்றால், வளர்ச்சி என்றால் அது என்ன என்று கேட்கிற அளவு மாறிவிட்டது. சில வேளைகளிலே நாம் நெருக்கமான பாதையில போகும்போது இருந்தா போதும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்போதுமே ஒரு பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சில சூழ்நிலைகளிலே நெருக்கம் வருவது போல இருக்கும். பாருங்க, லோத்துவும் ஆபிரகாமும் சேர்ந்து இருந்தபோது ஒரு பெருக்கம் வருது, ஆனா அதுல ஒரு நெருக்கம் வருகிறது. லோத்துவை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்ட பிறகு ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ கண்களை